வணக்கம். சற்று முன் இபிஎஸ் 95 மாத பென்ஷன் உயர்வு ரூபாய் 7500. சற்று முன் ஓய்வூதியர்கள் சார்ந்து திடீர் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இபிஎஸ் 95 மாத பென்ஷன் பெறுவோருக்கு 7500 ரூபாயாக பென்ஷன் உயர்வு கிடைக்குமா என்பது சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களுடைய முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கம் அளித்தார். அவர் கூறியிருப்பதாவது: முதலில் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாகக்கூடும். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் வழங்குவதற்கே பட்ஜெட்டிலிருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு என்பது முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகையினை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சம்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களின் கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசின் விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக ஓய்வூதிய உயர்வு எதுவும் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதிநிலைத்தன்மையை பொறுத்து இந்த கோரிக்கை மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுவரையில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாகவே தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக மத்திய அரசின் விளக்கத்தின் அடிப்படையில் தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட மாட்டாது என்பது தெளிவு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.